வாழ்க்கையில முதல்ல ஸ்விம்மிங் கத்துக்கலான்னு வந்த எனக்கு வந்த சோதனை தான் இது. இனிமேலாவது இந்த மாதிரி சோதனை வராம காப்பாத்துப்பா சாமின்னு சாமிக்கு ஒரு தேங்காய் உடைக்கலானா அந்த தேங்காவிலையும் ஒரு சோதனை. போனார் இப்ப என் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நீ ஆச்சரியப்படுவார். அந்த வண்டியில நீ இடிக்கவே இல்லடா, நடிக்காதடா, கண்டுபிடிச்சிடுவாங்கடா, கும்முனட்டா, இருடா, மாட்டிப்படா. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒருத்தருக்கான நிலைமை தான் இது. பஸ் வந்துச்சுன்னு சொல்றவங்கள பார்த்துருப்பாங்க, பஸ்ஸே வந்து நான் வந்துட்டேன்னு சொல்றதை பார்த்துருக்கீங்களா? பாவம் அந்த மனுஷன், நல்ல வேலை. வாழ்க்கையில எவ்வளவு வகையான பார்க்கிங் பார்த்துருப்பீங்க, ஆனா இந்த மாதிரி பார்க்கிங் பார்த்துருக்கீங்களா? இப்போ பாருங்க, புறா பொண்ணோம் வடிவில் மண்டையில இருக்க கொண்டையும் வரதுட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப இந்த கப்பன்ற வேலையை பாருங்க. விண்டோ ஷாப்பிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா பைக்லயே போய் ஷாப்பிங் பண்ணது பார்த்துருக்கீங்களா? இந்த தோரம் பருப்பு எங்க இருக்கு, 3வது ரோவா இருக்குமோ? ஐயர்லயே நான் ரவுடி ஐயராக்கும் அப்படின்ற மாதிரி இந்த கப்பன்ற வேலையை பாருங்க. பொதுவா ஜன்னல் வழியா கட்சி போட்டு சீட் பிடிக்கிறவங்க பார்த்துருப்பீங்க. ஜன்னல் வழியாவே போய் சீட்டு பிடிக்கலாம் அண்ணன் பார்த்தாரு. ஆனா நடந்தது என்னவோ வேற ஒண்ணு. அவன் இங்க சிங்கிளா நிக்கலாம், ஜோடியா போறீங்களா, ஓரமா போடா, இருமைக்கலாம். டேய் ஜப்பான் முந்திங்களா, என் தட்டை வச்சுன்னா விளாடுறீங்க, என் தட்டை என்னடா பண்ணீங்க பறந்து பத்தி. ஆடா பாவீங்களா, தட்டி கீழே பட்டாசு வச்சு தட்டியை நாஸ்தி பண்ணிங்களா, கோவப்பட்டுடா. உங்களை இப்ப நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருடா. டேய் ஜப்பான் மூஞ்சி, இருடா, ஏன் தட்டையா வச்சிங்க? இந்த இப்போ பாரு, தட்டு டமால், 2வது தட்டு டமால், 3வது தட்டு டமால். எப்படி பழிவாங்க பத்தியா? இனிமே என் தட்டுல கை வச்சு சாவிச்சிடா லவுடு.